ஹர மகாதேவ். ராதே கிருஷ்ணா. கங்கா மேலே இப்போ போட் சவாரிக்காக எல்லாருமே ஆயத்தமாகி கிளம்பிட்டோம். கங்கா சரி ஒரு பர்சனுக்கு வந்து நார்மலாக 200 to 250 தான் வாங்குறாங்க. இப்போது க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால சார்ஜிங் அஸ் 350 rupees, 350 ரூபா. எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டையர் டீம் வந்து நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். இதை தவிர்த்து படகு குழாமில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கு. போட் சவாரி ஆரம்பிக்க போகிறது. இந்த போட் சவாரி வந்து 84 காட் இருக்கு காசியில். அந்த 84 காட்டையும் சுற்றி காட்டி கூட்டிகிட்டு வருவா. எல்லா இடத்துக்கும் போக முடியாது. இது கொஞ்சம் சுலபமாக இந்த சவாரி எடுத்துக்கலாம். பீக் டேன்றதுனால வந்து பீக் சீசன், அது கும்பமேளான்றதுனால தேர் சார்ஜிங் 350, 350 ரூபாய். கொஞ்சம் அதிகம் தான் நார்மல் பிரைஸோட. வந்து காட்டு பேரு நந்தி சிவர் காட். இங்கதான் நாங்க கங்கா ஸ்நானம் முடிச்சோம். நந்தி பக்கத்திலேயே கோலா காட் வந்து பக்கத்துலயே இருக்கு. பத்ரி நாராயணன் காட் அந்த இதெல்லாம் வச்சிருக்கா பாருங்களா. இந்த இதுலதான் வந்து கங்கா ஆரத்தி சாயந்தரம் 7 மணிக்கு எடுக்கக்கூடிய இடம். நேத்து பார்க்க முடியல எங்களால, நேத்து ஏன்னா கியூல போய் நின்றுட்டோம் தரிசனம் பார்க்கறதுக்கு. அடுத்தது ஹனுமான் காடி காட். அப்படியே ஒரு 200 மீட்டருக்கு ஒரு காட் வந்துட்டு இருக்கு. கடைசியில அக்னிக்கு கொடுக்குற காட் எங்கேயும் இன்னும் வருது. தான் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சமம் எரிஞ்சுட்டு இருக்கு. புகை மட்டும் தெரியறது பாருங்க. இன்னொரு காட். எல்லாரும் இங்க வந்து இங்க கடைசியில மூச்ச உடனே இங்க நிறைய பேரு காசு கொடுத்து இங்க தங்கிட்டு இருக்கா பாருங்க. இங்க இந்த காசி கஷேத்திரத்துல முக்கிய உயிர் பிராணம் போச்சுன்னா முக்கிய கரண்டி. அதுக்காக இங்க வந்து எல்லாரும் நிறைய பேரு இங்க நார்த் இந்தியன்ஸ் சரி நிறைய பேர் இங்க காசு கொடுத்து இங்கே தங்கிட்டு இருக்கா. இங்க ஒரு தமிழ் கோயில் இருக்கு. சிவாசிவான தமிழ் இருக்கு. விநாயகர் காட் அப்படின்றதுக்கு இதுக்கு பேரு. இங்கேயும் கங்கா ஆரத்தி காட்டுற இடம் லாலி காட் இந்த இடத்துக்கு பேரு. இது வந்து ஹரிச்சந்திர காட். தெரியுது பாருங்க. இங்க புகை ஒரு நாளைக்கு ஆவரேஜா 400 பிரேதத்தை இங்க அக்னிக்கு கொடுக்குறா. ஹனுமான் காட், இது குலாரியா காட், ஜுவாலா காட், நிர்வாணி காட், நிரஞ்சாணி காட், சேத் சிங் காட் இருக்கிற சன்னியாசிகள், பிரபு காட். இதெல்லாம் கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸ். இங்க அவ்வளவு கூட்டம் இருக்காது. இந்த பக்கத்து எல்லாத்துலயும் வந்து தங்குறா. போட் வருது. இது கொஞ்சம் ஃபேமிலி அப்படியே புக் பண்ணிருக்கா போல இருக்கு. பஜன் பாடிட்டு ஒரு பக்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா இந்த போட்ல. பஞ்சகோட் காட், அடுத்தது இஷாத் ராஜ் காட். போட்டு இதோட முடிஞ்சு ட்ரெயின் காட். பனி தெரியுது. இங்க லைஃப் ஜாக்கெட் போடல, சத்தம் போடுறான். போடுங்க அப்படின்ட்டு அதை போடுறா. நான் தான் உங்களுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். மேக்சிமம் கால் பண்ணிருக்கேன். இவர் என் நண்பர் ஜபாபரேட்டா தெப்பு, அசாமீஸ். அவர் தான் என்ன கூட்டிட்டு வந்தாருங்க. தமிழ் தெரியும் அவருக்கு. என் கூட ஒர்க் பண்றாரு. அவரோட தம்பி சௌரவ். நாங்க 3 பேர் தான் இங்க வந்தோம். எனக்கு கூட வந்து கையால வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது இவர் தான். பாஷா தெரியாதனால அவர் என்னோட வேண்டுதலுக்காக என் கூட வந்தாரு. இது கங்கை நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு கரை. இங்க நிறைய பேர் வந்து போட்ட வாடகை எடுத்து வந்து சும்மானாக்க தங்கிடுறா ராத்திரியில. நம்மளை சுத்தி பறவை நிறைய பறக்கிறது. இங்க ரொம்ப ஆழம் இருக்கு. மீன்கள் அதிகம் இருக்கு. குதிரை சவாரியில ஒருத்தன் வேகமா போறான் அந்த பக்கம் கரையில.
வெயில் நல்லா பிரகாசமா அடிக்கிறது சுரீர்னு. அடுத்த வர காட்டு சீதாலா காட். அதோட படித்துறை இது பிரம்மா காட்டு. அந்த படித்துறை வழியா வந்துட்டு இருக்கோம். கோபுரம் தெரிகிறது பாருங்க, அதுதான் காசி விஸ்வநாதர் டெம்பிள். அந்த காட்ல தான் நிறைய. அடுத்தது பச்சை கங்கா காட். இந்த சின்னதா மண்ட மாதிரி இருக்கிற மாதிரி அங்க வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்கான் ஆஞ்சநேயரு, சிவலிங்கத்தெல்லாம். இங்க இருக்கிற சாமியார்கள் அதை வச்சிருக்கா. அடுத்தது ஜக்கார் காட், பாலாஜி காட் எல்லாம் பக்கத்துல இருக்கு. ராஜா குவாலியர் காட். இந்த காசி விஸ்வநாதர் டெம்பிள் பாத்தீங்கன்னா எல்லாமே இதுக்கு நடுவுல தான் இருக்கு. இங்க ஒரு 2 கோபுரம் இருக்கு. இதே மாதிரி நிறைய கோபுரங்கள் இருக்கு. இது கணேஷ் காட். ஏன்னா இது வந்து கோயில் பக்கத்துல இருக்கிறதுனால இங்க நிறைய கூட்டம் இருக்கு. கோயில் முடிச்சு வரவானா இங்க கங்கா ஸ்நானம் பண்றாங்க. கங்கா ஸ்நானம் போட்டு அடுத்தது போன்சேல் காட். இது கங்கா மஹால் காட். பழைய ராஜா காலத்து இது மாதிரி தெரியுது பாருங்க. அடுத்தது சங்கதா காட், சிந்திஹா காட். நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இந்த கோபுரம் சாஞ்சா மாதிரி இருக்கு. கூட்டம் அலமோதுறது, போட்டையும் அலமோதுறது. இது பாருங்க மந்திர் மணி கண்டிகா காட். இந்த காட்டுல வந்துதான் எல்லாருக்கும் கடைசி கிரியை பண்றா. இங்க வந்து நேற்றே நாங்க வந்து ஒரு 6 பார்த்தோம். எடுத்துட்டு வந்து இங்க காசியில முக்தி அடைஞ்சு இங்க மரணம் அடைஞ்சா டைரக்டா முக்தி தான். இங்க எல்லாரும் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த கட்டையெல்லாம் அடிக்க வச்சிருக்கிறதுக்கு, பிரேதத்தை கடைசியில அக்னிக்கு கொடுக்கறதுக்கு. இந்த ஆழ நல்ல ஆழம் இருக்கும். இந்த இடத்துல வந்து குறைஞ்சது 30 இருந்து 40 அடி ஆழம் இருக்குமா. இது ஒரு நம்மூர்கார யாரோ ஒருத்தர் இருக்கா. திருப்பூர் கூட்டம் பாருங்க. போட்டுக்காக எவ்வளவு பேர் நிக்கிறாங்க, போட் சவாரிக்காக. நாங்க கொஞ்சம் தள்ளியே ஏறிட்டோம் அந்த குழாம்ல. அதனால நாங்க கூட்டம் இல்லாம போட் சவாரி ஏறிட்டோம். இங்க பாருங்க எவ்வளவு பேர் கியூ நிக்கிறது. தசாமே காட்டாம இந்த மெயின் ஆர்த்தி காட்டுற இடம் இதுதான், தசாமே காட். ஒரு 16 சொன்னேன் இல்லையா, இது ஒன் ஆஃப் த மெயின் காட். இங்க இருந்து தான் காட்டுறேன். ஏன்னா இங்க இருந்து பக்கத்துல ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு காசி விஸ்வநாதர் டெம்பிள். எல்லாமே இந்த கங்கா ஆறு பக்கத்திலேயே தான் இருக்கு. எல்லா காட்டுமே அப்படியே அந்த படித்துறை பக்கத்துலதான் ஊரே, லாட்ஜு இது எல்லாம் இருக்கு. கோயில் அங்க பக்கத்திலேயே இருக்கு. அதனாலதான் இவர் பேர் கங்காதர் அப்படின்னு வச்சிருக்கார். கங்கையில குப்பை எல்லாம் இல்லாம இருக்கு. பட் கரையோரத்துல கொஞ்சம் இருக்கு குப்பை. பட் இங்க கிளீன் பண்ணிட்டே இருக்கா. அந்த கார்பேஜ் போட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கார்பேஜ் கலெக்டர் போட்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கா. ரொம்ப நீட்டா ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கா கங்காவை. இவ்வளவு கிரௌடு இருந்தும் கரையோரத்துல கொஞ்சம் இந்த பூ, இந்த தேங்காய், இந்த தொன்னை கிண்ணெல்லாம் மிதக்கிறது. ஏன்னா கங்கால ஆர்த்தி விடுறா, அந்த குப்பை தான் இருக்கு. அதை விட்டு ஓவராலா 95% நீட்டா இருக்கு கங்கா. அடுத்து முனிஷ் காட், தர்பங்கா காட். இந்த ஊரு என்ன இருந்தாலும் ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. அந்த காலத்து பில்டிங் அப்படியே தான் இருக்கு. அதுலயே குட்டி குட்டியா ரூம் போட்டு வாடகைக்கு விடுறானுங்க. 2000 ரூபாய் 2500 ரூபான்னு. சாத்தி காட் வேற புதுசா இருக்கு. திக்பாத்தியா காட். அடுத்து பாண்டே காட். துணி எல்லாம் காயறது இல்லையா, இதெல்லாம் இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றோம். பெட்ஷீட்டு அதெல்லாம் இந்த ஹோட்டல்காரனுங்க வந்து இங்க தனியா இடம் இருக்கு துவைக்கிறதுக்குன்ட்டு. அந்த இடத்த துவச்சு இந்த படித்துறையில காய போட்டிருக்கா. சூரிய பகவான் வளர்க்கிறார். இது நாரத் காட். அடுத்தது மனாசாகர் காட். இது மானசரோவர் காட். மணிகர்ணிகா காட். திருப்பி வந்திருக்கோம். போகும்போது பிரேதம் எரியல, இப்ப எரிஞ்சுட்டு இருக்கு இதோட சேர்த்து. இப்ப காட்சி சேத்திரத்துல மட்டும் குறைஞ்சது ஒரு 1 கோடி ரூபாய், 1 கோடி பேருக்கு மேல இருப்பான்னு நினைக்கிறேன்.
நம்ம ஆரம்பிச்ச இடத்துல விடாம இவங்களுக்கு போட்டிங் கிடைச்சது அப்படின்ட்டு கூட்டம் அதிகமா இல்ல இங்க எடுத்துட்டு வந்து விட்டாங்கன்னா இங்கே உஷா இங்க நடந்து போகணுமா ஏன்னா இதான் முடிஞ்சது போட் ஓட்டின்னு வந்த நண்பர் இவரும் கூட ஹெல்ப் பண்ணவரு அங்க ஒருத்தர்